ஜீவிக்க கூடி வந்தோம், உம்மை துதிக்க நாடி வந்தோம், உழைக்க ஓடி வந்தோம், ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி தந்தோம். ஜீவிக்க கூடி வந்தோம், உம்மை துதிக்க நாடி வந்தோம், உழைக்க ஓடி வந்தோம், ஒப்புக்
கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக. நாம் இன்றைக்கு கேட்ட பாடலின்படி ஜெபிக்க நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். நம்ம கேட்ட பாடல் சொன்னது போல, ஆண்டவரே உமக்காக உழைக்கவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த கருத்துள்ள நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினர் வெளியிட்ட அந்த பாடலை நம்ம கேட்டோம். இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் எத்தனை பேர் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பாடல் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து, நம்முடைய ஜெபங்கள் செயல்படுகிற ஜெபங்களாக மாற வேண்டும். ஜெபங்கள் என்பது வெறும் பேருக்காக அல்லது நேரப்போக்குக்காக, கடமைக்காக செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. ஜெபம் என்பது ஒரு நோக்கத்தை பிறப்பிக்கும் அப்படின்ற ஒரு தாட்டை ப்ரொவோக் பண்ணுறதற்காக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளுடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய வேலைக்காக, நம்மளுடைய சபைக்காக, நம்மளுடைய மிஷினரிகளுக்காக, இவ்வளவு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் சந்திக்கிற பாடுகள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாத்திற்காகவும் நம்ம ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை திறப்பில் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் ஜெபிக்கிற நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம் என்கிற அந்த தீ, ஜெபம் என்கிற அந்த விளக்கு தொடர்ந்து எரியாவிட்டால் நம்மால் மற்றவர்களுக்கு ஜெபிக்க முடியாது. நம்முடைய ஜெபங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அது பயனற்ற ஜெபமாக மாறிவிடும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது, இன்னொருத்தனுக்கு நான் வெளிச்சத்தை காமிக்கணும்னா முதல்ல எனக்கிட்ட அந்த வெளிச்சம் இருக்கணும். நான் இருளில் வாழக்கூடாது. நானே இருளில் வாழ்ந்துக்கிட்டு இன்னொருத்தனுக்கு விளக்கு காமிக்கிறேன் அப்படின்றது அது அர்த்தமில்லாத ஒரு செயல். ஸோ அப்போ இந்த பாடல் நமக்கு என்ன கற்றுத்தருது? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும்படியாக கூடி வந்தோம், உம்மை நாங்கள் துதிக்க கூடி வந்தோம். ரொம்ப முக்கியம், உங்களுக்காக சேவை செய்யும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் கூடுறோம், ஜெபிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த கடைசி பாகம், உமக்காக சேவை செய்கிறோம் அப்படின்ற காரியம் வரும்போது நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம வர மாட்டோம். நான் என்னுடைய செய்தியின் துவக்கத்திலே உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஜெபம் நம்மளுடைய விளக்கை எரிய செய்யும் எண்ணெய் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய விளக்கு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னா அந்த விளக்கை எரிய செய்கிற அந்த எண்ணெய் தான். Prayer is the oil that keeps our lamp burning அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஜெபம் இல்லாமல் நம்மளுடைய சேவை வீணாகி மாறிவிடும். நம்மளுடைய பலன் நம்மை விட்டு கடந்து போய்விடும். நாம் செய்கிற ஊழியம் அதனுடைய பலத்தை இழந்துவிடும். எது இல்லைன்னா? ஜெபம் இல்லைன்னா. ஆதி திருச்சபையினர் இந்த சத்தியத்தை அவங்க நல்லா புரிஞ்சு கொண்டாங்க. மிஷினரிகளை அனுப்புனாங்க, மிஷினரிகளை தாங்கினாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ரகசியம், ஊழியத்தின் முதுகெலும்பு ஜெபம். ஜெபம் இல்லாமல் ஊழியத்தை செய்ய முடியாது, ஊழியக்காரங்களை அனுப்ப முடியாது அப்படின்ற ரகசியத்தை ஆதி அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டாங்க. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே ஜெபித்து ஆராதித்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க உபவாசம் இருந்து ஆவியில் நிரம்பி துதிச்சு ஆராதித்து ஜெபித்துட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, வாங்க நம்ம பர்னபாவையும் சவுலையும் என்ன செய்வோம், நாம இவங்களை அபிஷேகித்து இவங்களை அழைக்கப்பட்ட வேலைக்காக நம்ம என்ன செய்வோம், நாம அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க அனுப்பி விட்டவங்களாக காணப்படுகிறோம். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிற பாடம், யாராவது நோட்ஸ் எடுக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்காங்க. இன்றைய தியானத்திற்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கிறேன், ப்ரேயர் தட் லீட்ஸ் டு சர்வீஸ். அதாவது சேவைக்குள் வழி நடத்துகிற ஜெபம் அல்லது ஊழியத்திற்குள் வழி நடத்துகிற ஜெபம். அதை நீங்கள் திருப்பி இந்த பக்கத்துலேருந்து வாசித்துட்டு வந்தாலும் சொல்ல வர கருத்து உங்களுக்கு நல்லா புரியும். ஜெபம் ஊழியத்தில் முடிய வேண்டும்.
ஜெபம் கிரியையில் முடிய வேண்டும். ஜெபம் என்றால் அது ஏதாவது ஒரு செயலில் போய் என்ன செய்யணும், முடியணும். அப்போஸ்தலர் ஜெபித்தாங்க, ஜெபித்துட்டு ரூமுக்குள்ளே உட்காரல, அடுத்து ஊழியம் செய்யும்படியா கிளம்பி போனாங்க. அந்த சத்தியத்தை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறேன், அடுத்து ஜெபம் பண்ணி நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுத்தாங்க. நான் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து நான் ஏதாவது செயல்பட வேண்டுமா? ஜெபம் என்றால் நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு தவறா நினைக்கிறாங்க. நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது தான், ஒரு மனுவை கொடுக்கறது தான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபம் அது ஊழியத்தின் பிறப்பிடமாக காணப்படுகிறது. இன் மெனி பிளேசஸ் இன் த பைபிள் prayer is the birthplace of ministry. ஜெபித்தாங்க, அவங்க ஜெபித்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு ஊழியத்தை என்ன செய்தார், அங்கே துவங்கினார் அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மோசே என்ன செய்தான், ஜெபித்தான். ஜெபித்துட்டு சும்மா உட்காரல, செயல்பட்டதுனால தான் ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேலை வழி நடத்தும்படியாக என்ன செய்தார், செயல்படும்படியாக எழுப்பினார், அவனுடைய கரங்களை பலப்படுத்தினார். அடுத்து ஏசாயாவை பார்ப்போம். அவன் ஜெபித்தான், ஜெபித்துட்டு சும்மா உட்காரல, அவன் சொல்றான், ஆண்டவரே இதோ நான் இங்க இருக்கிறேன், என்ன செய்யுங்க, அனுப்புங்க. பாருங்க, செயல். மோசே ஜெபித்தான், செயல்பட்டான், ஆண்டவர் உபயோகித்தார். ஏசாயா ஜெபித்தான், செயல்பட்டான், ஆண்டவர் அவன் என்ன செய்தார், உபயோகித்தார். ஆதி அப்போஸ்தலர் மேலறையில ஜெபித்தாங்க, செயல்பட்டாங்க, ஆண்டவர் அவங்களை உபயோகித்தார். உலகத்தை கலக்கினவர்களா என்ன செய்தாங்க, மாறினாங்க. ஸோ இந்த ஜெபம், நம்ம கேட்ட இந்த ஜெபம், ஜெபிக்க கூடி வந்த ஆண்டவரே, அதாவது அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் முடிவல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் துவக்கம். இதை நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஜெபம் தான் துவங்குற இடம். இட் இஸ் த பிகினிங் ஆஃப் மினிஸ்ட்ரி, இட் இஸ் த பிகினிங் ஆஃப் மிரக்கிள்ஸ், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் சேஞ்ச். இந்த தலைப்பில் உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிற முதலாவது பாடம், prayer must lead us to worship and surrender. ஜெபம் எப்பொழுதும் நம்மை ஆராதனைக்குள்ளும் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்தணும். ஜெபம் நம்ம எதுக்குள்ளாக வழி நடத்தணும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவருடைய காரியங்களுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ள அர்ப்பணிப்பான வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை என்ன செய்யணும், வழி நடத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12வது அதிகாரத்தில் எப்படியா சொல்றார், உங்களுடைய சரீரங்களை அவர் உங்களுக்காக செய்த எல்லா காரியத்தின் நிமித்தமும் நீங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த ஒரு பலியாக என்ன செய்யுங்க, செலுத்துங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட கொண்டாங்க உங்களுடைய சரீரங்கள் என்ன செய்யுங்க. பாருங்க, அங்க அவரு ஜெபத்துல உங்களுடைய சரீரத்திற்கும் ஜெபத்திற்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ஏதோ 2-3 வார்த்தைகளை வரலிட்டு போங்கன்னு சொல்ல அவர் சொல்றார். பாருங்க, ஜெபம் நம்மை அர்ப்பணிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். என்ன மனநிலை நம்ம இருக்கணும், ஆண்டவரே இதோ நான் இங்க இருக்கிறேன். ஜெபிக்கிறது, என் காரியங்களை சொல்றது மாத்திரம் என் வேலை இல்லை, என்னையே நான் தருகிறேன் ஆண்டவரே. ஐ கிவ் மை செல்ஃப், ஐ சரண்டர் மை செல்ஃப் என்கிற மனநிலையிலிருந்து, ஆத்மாவிலிருந்து எழும்புகிற ஜெபத்திற்கு ஆண்டவருடைய செவிகள் ரொம்ப சமீபமாக இருக்குது. சங்கீதக்காரன்னு சொல்கிறான், எத்தனையோ சங்கீதங்களை சொல்கிறான், நம்மளை கூப்பிடுறான் அவன் கூட, வாங்க நாம் தேவனை ஆராதிப்போம், அவரை தொழுது கொள்ளுவோம், நம்முடைய சிருஷ்டிகருக்கு முன்பதாக முழங்காலிடுவோம். இப்படி நிறைய வசனங்கள் என்ன செய்யறான் பாருங்க. அப்போ ஜெபம்னாலே அது ஆராதனை, துதி, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை என்ன செய்யணும், வழி நடத்தணும். நம்ம கேட்ட ஜெபத்தின் பாடலின் முதல் வரி அதுதான், வாங்க ஜெபத்திற்காக கூடி வந்தோம் ஆண்டவரே, எங்களை தாழ்மையாக நாங்கள் அர்ப்பணிக்க வந்தோம். ஜெபம் என்பது வெறும் எங்களுடைய ரிக்வெஸ்ட்டை மாத்திரம் சொல்றது அல்ல ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் யார் என்பதை நாங்கள் பாட, நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல, இப்படி வார்த்தைகளால் கேட்டு எங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிக்க இந்த நேரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், அது ஒரு அர்ப்பணிப்பு நேரமாக இருக்குது ஆண்டவரே. ஸோ இன்னைக்கு நாம் ஜெபத்தை ஒரு கம்ப்ளைனிங் நேரம், ஆண்டவரிடத்துல சப்ளிகேஷன் நேரமாக மாத்திரம் பார்க்கக்கூடாது. ப்ரேயர் இஸ் அ டைம் where we give ourselves in worship. ஆராதனையில் நம்ம ஆண்டவரிடத்துல நம்மையே கொடுக்குறோம், அர்ப்பணிப்பில் நம்மையே கொடுக்குறோம். ஒரு கிட்டார் வாசிக்கிறீங்க,
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு வயலினோ அல்லது ஒரு கிட்டாரோ வாசிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா அதை டியூன் பண்ணணும். அந்த கிட்டாரை டியூன் பண்ணாமல் எடுத்து நீங்கள் எவ்வளோ திறமையான இசை கலைஞனாக இருந்தாலும் அந்த இசை கேட்க நல்லா இருக்காது, காதுக்கு ரொம்ப அபஸ்வரமாக இருக்கும். ஏன்னா அந்த இசைக்கருவி என்ன செய்யப்படவில்லை, அது டியூன் செய்யப்படவில்லை. அந்த ராகத்திற்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யப்படவில்லை, அது சரி செய்யப்படவில்லை. அதே மாதிரி தான் இந்த ஜெப நேரத்திலையும் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பரலோகத்தோடு டியூன் பண்ணுகிற நேரம் அது. அந்த ஜெபத்தின் நேரத்தில் நம்மளுடைய சிந்தைகள், நம்முடைய மாம்சங்கள், நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் அவுட் ஆஃப் டியூனில் இருக்கும். இப்போ நம்ம வந்து உட்காரும் போது அந்த பாடல் கேட்கும் போது இந்த டிவோஷன் நேரத்தில் நம்மளுடைய மைண்ட் செட் இதெல்லாமே அவுட் ஆஃப் டியூனில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை இப்போ என்ன செய்ய போகிறார், அடுத்த ஜெப நேரத்தில் நமக்கு டியூன் பண்ணி நம்மளை சரி செய்து சீரமைத்து அலைன் பண்ணுகிற நேரமாக இது காணப்படுகிறது. இயேசு கூட பாருங்களேன், அவர் அநேக அற்புதங்களை செய்கிறதுக்கு முன்னாடி, அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி இரவு முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய ஊழியர்களை அவர் தெரிந்தெடுப்பதற்கு முன்பது கூட நீங்கள் பாருங்களேன், அவர் என்ன செஞ்சார், ராத்திரியில் போய் இரவு முழுதும் ஜெபம் பண்ணிட்டா தான் வந்து அவருடைய 12 சீஷர்களையும் என்ன செய்தார், அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ கவனிங்க, ஜெபம் என்பது வெறும் கேட்பதல்ல, ஜெபம் என்றால் நம்மையே அர்ப்பணிப்பது. ப்ரேயர் இஸ் நாட் ஒன்லி ஆஸ்கிங், ப்ரேயர் இஸ் சரெண்டரிங். யாருடைய இருதயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். வரங்கள்ல, விசேஷ தாளந்துகளில் ரொம்ப தேர்ந்தவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்னு சொல்கிறத விட, யாருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குதோ, யாருடைய இருதயம் ஆண்டவருடைய சமூகத்தின் முன்பதாக வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்றத நீங்கள் இந்த ராத்திரி வேளையில் விசுவாசிங்க. எப்போ எழுப்புதல் துவங்கும், எப்போ நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அர்ப்பணிக்காத வரைக்கும் நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படாது, எழுப்புதலும் வராது. ஸோ பாடம் நம்பர் 1 முடிக்கிறேன். பாடம் நம்பர் 1, ஜெபம் நம்மை ஆராதனைக்குள்ளாகவும் அர்ப்பணிப்புக்குள்ளாகவும் வழிநடத்த வேண்டும். 2வது, prayer gives us the strength for the work of God. ஜெபம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு பலத்தை தருகிறது. ஏசாயா 40வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 31வது வசனம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ புதிய பலனை பெற்றுக்கொள்ளுவாங்க. புதிய பலனை அவர் தருவார். யார் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் புது பலத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 40வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ வசனங்களில் ரொம்ப ஃபேமஸான வசனம், கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து வாசிட்டு போனீங்கன்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அலர்ட் மைண்டோட, நீங்கள் கூர்மையான புத்தியோட, மனதோட, நன்றியுள்ள இருதயத்தோட எதில் உட்காருங்கன்னு சொல்கிறாரு, ஜெபத்தில் உட்காருங்க. அப்போ நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபத்தில் உட்காராத வரைக்கும் நமக்கு பலன் கிடையாது. இந்த பாடல் சொல்லுது, ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்வதற்காக எங்களுக்கு பலனை தாங்க, பலன் இல்லாதவனுக்கு பலனை தருகிறார் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மொபைல் ஃபோன், எவ்வளோ விலை உயர்ந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்க, இன்றைக்கெலாம் அதை விடலாம் தாண்டி மொபைல் ஃபோன்லாம் வந்துருச்சு. ஆனால் அதை வாங்கிட்டு வந்து அதை கரண்ட்டில் நீங்கள் சார்ஜ் போடாமல் கையில் வச்சுருந்தா என்ன யூஸ் சொல்லுங்கள்? கேமராவும் ஆன் ஆகாது, அந்த ஃபோனுடைய எந்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. எப்படி எவ்வளோ விலை உயர்ந்த ஃபோனாக இருக்கட்டும், அதற்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் தேவைப்படுதோ, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஜெபம் என்பது சார்ஜிங் பாயிண்ட். ஜெபிக்காத கிறிஸ்தவன் அவன் பவர் இல்லாத, வல்லமை இல்லாத, தேவ பலன் இல்லாத, தேவ வரங்கள் இல்லாத இயங்குகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பாவான். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேர், எஸ்பெஷலி ஊழியத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஏன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிறோம் தெரியுமா? எக்ஸாஸ்ட்னால் என்னென்னா, பலன் இல்லாமல் அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே ஒன்றுமே முடியாது அப்படின்னு ஏன் நிறைய பேர் இன்றைக்கி ஊழியத்தில் ஓட்டத்தில் நிப்பாட்டிடுறாங்கன்னா, அவங்க ஜெபம் என்கிற பலனை பெற்றுக்கொள்ளாததுனால தான். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன், ஜெபம் தோய்ந்து போன உள்ளங்களை பலப்படுத்தும். Prayer
will strengthen weary heart. இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, யாராவது நீங்கள் தோய்ந்து போன உள்ளத்தோடு வந்து உக்காந்துருக்கிறீங்கன்னா நல்லா கவனிங்க, உங்களுக்குரிய பலன் ஒன்னே ஒன்று தான். அது ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினால் நீங்கள் என்ன செய்வீங்க, அவரிடத்துல பேசும்போது, அவர் உங்களிடத்துல பேசும்போது அந்த ஜெப நேரம் உங்களை பலப்படுத்தும் என்பதை மறந்துடாதீங்க. ஜெபம் கடின சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை தரும். இது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். எங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? காலேஜில் போய் டிகிரி வாங்கினா தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது. ஜெபிக்கிற கிறிஸ்தவன் ஆண்டவருடைய தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்படுவான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு சாதாரண கிறிஸ்தவனும் ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற வல்லமையின் நிமித்தம் அவன் அசாதாரண கிறிஸ்தவனாக மாறுகிறான். அசாதாரண கிறிஸ்தவன் நான் சொல்றது என்னன்னா, உலகம் அற்பத்தனமாக கணக்கிடுகிற மனிதனால் தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாராலையும் தூக்கி மூளையில எரியப்பட்ட ஒரு மனிதன் பெரிய ஞானியை போல பேசுவான். வாழ்க்கையில பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கும். என்ன ரகசியம்? அவன் ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக காணப்படுவான். நேமாயாவை பற்றி பார்க்குறோம் நம்ம பைபிளில். அவன் அலங்கத்தை கட்டி எழுப்புகிற வேலை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லீடராக இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் ஐடியில் ப்ராஜெக்ட் லீடர், டெவலப்மெண்ட் லீடர், அந்த லீடர் இந்த லீடர்லாம் இருக்கிறாங்க. பைபிளில் நேமாயாவை போல ஒரு சிறந்த லீடரை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சிறந்த லீடர் அவன் சும்மாலாம் லீடராக மாறல, அவன் ஜெபித்தான். ஆலங்கம் கட்டி எழுப்பப்படுகிற வரைக்கும் அவன் தொடர்ந்து ஜெபிக்கிற மனிதனாக காணப்படுகிறான். ஸோ என்னுடைய 2வது பாயிண்ட் நான் இதோட நிப்பாட்டுகிறேன். ஜெபிக்கிற கிறிஸ்தவனுக்கு தேவன் தெய்வீக பலனையும் வல்லமையையும் தருவார். இன்னைக்கு பலன் இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரே ஒரு ரெசிபி, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவனா மாறணும், ஆண்டவரே நான் ஜெபித்தால் எனக்கு பலன் உண்டாகும், நான் சாப்பிட்ற சாப்பாடில், நான் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எனக்கு பலன் உண்டாகும் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது கிறிஸ்தவங்க. ஜெபித்தால், நான் ஜெபிக்கிறதுனால நான் உயிரோட வாழ்கிறேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தைரியமான நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ வேண்டும். கடைசி 3வது பாடம், prayer must produce mission and consecration. ஜெபம் ஊழியத்திற்காக நம்மை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும். அதோடு நம்மை அர்ப்பணிப்புக்குள்ளாகவும் ஆண்டவருக்காக பிரித்து எடுக்கவும் நம்ம என்ன செய்யணும், அது நம்மளை பலப்படுத்தணும், நம்மளை உற்சாகப்படுத்தும். மத்தேயு 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்றாரு, அறுவடைக்கு தேவை நிறையா இருக்கு, வயல் நிலம்லாம் பெருசா இருக்கு, ஆனா வேலையாட்களும் எப்படிதான் இருக்காங்க, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் பாருங்க, வேலைக்காக ஆட்களுக்காக ஜெபிக்கிறத பார்க்குறோம். அப்போ வேலை இருக்கு, ஆனால் ஜெபிக்க போய் அந்த வேலையில் செய்வதற்கு தான் ஆட்கள் என்ன இல்லை அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். நான் ஆரம்பத்தில் வாஸ்த வசனம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபித்து பர்னபாவையும் பவுலையும் என்ன செய்கிறாங்க, அனுப்பி விடுறாங்க. பாருங்க, ஜெபித்துட்டு ஆண்டவரே யாரையாச்சும் அனுப்புங்க ஆண்டவரே, அறுவடை ரொம்ப இருக்கா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்குல்ல, ஜெபித்த உடனே இப்போ செயல்படுறாங்க. பாருங்க, ஆள் அனுப்பி விடுறாங்க, போங்க நீங்க போய் வேலையை பாருங்க. நம்ம கேட்ட அந்த பாடல், ஆண்டவரே நீர் போ அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, நாங்கள் போவதற்குரிய கிருபை எங்களுக்கு தாங்க, நாங்கள் போவதற்குரிய பலனை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலின் வரி சொல்லுது. அதாவது நாம் துவங்குகிற ஜெபம் பனித்தளத்தில் போய் சேர்ற வரைக்கும் அந்த ஜெபம் போய் சேர்ந்தாதான் அந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம், முடிவடைந்த ஜெபம். இல்லைன்னா அந்த ஜெபம் பாதியில் நிற்கிதுன்னு அர்த்தம். இன்னும் புரிகிற வார்த்தையில் சொல்கிறேன், நாம் நம்முடைய வீடுகள்லேருந்து இருக்கிற இடங்கள்லேருந்து ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் பாருங்க, அந்த ஜெபம் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தின் இடத்திற்கு அந்த ஜெபம் போய் சேர்ற வரைக்கும் அந்த ப்ரேயர் இன்கம்ப்ளீட் அப்படின்னு நினச்சிக்காங்க. அதாவது ஜெபிக்கிற நாம் என்னவும் படணும், செயலும் பட வேண்டும். அப்படின்னா தான் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் அந்த இடத்திற்கு போயிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு விவசாயி
அவன் கையில் விதைகளை வச்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு நல்லா விளைச்சல் வரணும்னு ஜெபம் பண்ணான்னா ஜெபம் நல்ல ஜெபம்தான். ஆனால் என்ன அடுத்து என்ன பண்ணணும்? கையில் நீ வச்சிருக்கிற விதைகளை கொண்டு போய் என்ன செய்ய? அங்கே போடுப்பா. கொண்டு போய் என்ன செய்ய? அங்கே உன் வயல் நிலத்தில் விதையை கையில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்றத விட ஜெபம் பண்ணால் அடுத்து ஜெபத்தோடு சேர்த்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். கொண்டு போய் வயல் நிலத்தில் விதைக்க வேண்டிய காரியங்களை விதைக்கணும். அப்போ நம்ம அழிகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஜெபம் பண்ணுறோம். அடுத்து என்ன செய்யணும்? கண்ணுக்கு முன்னாடி தெரியல அழிகிற ஆத்மாக்களுக்காக போய் ஊழியம் செய்யணும், போய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஒவ்வொரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனும் நம்முடைய சபையில் நம்ம போதுமான அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொருத்தரும் மிஷினரிகள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நடமாடும் மிஷினரிகள். ஆண்டவர் வெறும் ஜெபிக்கிறவர்களாக நம்மை அழைக்கவில்லை, ஜெபிக்கிறவர்களாக, போகிறவர்களாக. நம்ம பிஷப் அதை இன்னும் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாரு. போ, அத்துடன் என்ன செய், அனுப்பு அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ப்ரே, கோ அண்ட் சென்ட். சுமார் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துடைய பேர் ஹர்ன் ஹட். எழுதி வைத்துக்கொள்ளுங்க, ஹர்ன் ஹட். வருடம் 1727 வருடம், 1727. ஜெர்மன் தேசத்தில் ஒரு சின்ன கிராமத்துடைய பேர் ஹர்ன் ஹட். அந்த கிராமத்தில் நிக்கலஸ் என்கிற ஒரு மனிதன் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேணும்னு சொல்லி பாரப்பட்டு ஜெபத்தை தனி மனிதனாக ஜெபிக்க துவங்கினான். அவனுடைய ஜெபத்தில் இணைந்து கொண்டவர்கள், அவனுக்கு தெரிந்த நண்பர்கள், அவனுடைய உற்றார். அந்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய ஞானிகள், தத்துவ ஞானிகள், வேத அறிஞர்கள் கிடையாது. அந்த நிக்கலஸ் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த மனிதனோட இணைந்து கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, விவசாயிகள், தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, லேபரர்ஸ், காட்டுக்குள்ளே போய் மரத்தை அறுத்துக்கிட்டு கொண்டு மரத்தொழில் செய்தவங்க, கணவனை இழந்து வீட்டில் ஒண்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற விதவைமார், ஸ்கூலுக்கு போகாத சுற்றிக்கிட்டு இருந்த படிக்க முடியாத இருக்கிற அந்த ஏழை பிள்ளைகள். பாருங்கள், கூட்டம் பாருங்கள் எப்படி சேருது. படித்தவன், பணக்காரன், உயர்ந்தவன், இல்லை கூட்டம் சேர்ந்தவங்களாம் பாருங்கள் ரொம்ப சாதாரண மக்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நிக்கலஸ் அப்படின்ற மனிதனுடைய தலைமையில் ஜெபிக்க துவங்குறாங்க. என்ன நடக்குது? 1727 வருடம் ஆகஸ்ட் 13 அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபித்து அந்த நிக்கலஸ் அப்படின்ற ஒரு மனிதன், நாம் ஒரே சரீரமாக ஆண்டவருடைய பந்தியில் என்ன செய்வோம், பங்கு பெறுவோம்னு சொல்லி ஜெபத்தோடு சேர்ந்து அந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையை போல் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் வாயிலையும் ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், சத்தியம் பரவணும். இன்னைக்கு திருச்சபையால் அடிமைப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை எல்லாருடைய கையில் சேராத இருக்கிற இந்த சூழ்நிலையில் உம்முடைய வார்த்தையே வெளிச்சம் ஆண்டவரே, இந்த வெளிச்சம் எல்லார் கையிலையும் போகணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க யாரு? மார்ட்டின் லூத்தர் போன்ற பெரிய ஊழியர்கள் அல்ல, சாதாரணமான மக்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தாங்க. ஜெபித்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் வந்த உடனே இப்போ அவங்க இருதயத்தில் ஒரு லைட்டாக ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஐயோ ஜெபம் கட் ஆகுதே. அதனால என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே போனாங்க. வீட்டில் போய் உட்காந்தாங்க பார்த்தீங்களா? வீட்டில் போய் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணும் போது இப்போ படுக்கிற நேரம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒரு குற்ற மனசாச்சு, ஐயோ இப்போ படுக்கும் போது இப்போ இந்த ஜெபத்தை யாராவது சரி, இந்த செயின் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சங்கிலி ஜெபம், அது இப்படி தான் உருவாச்சு. அப்போ நான் நிப்பாட்டினா நீ அங்கேருந்து துவங்கணும், நான் நிப்பாட்டினா நீ அங்கேருந்து துவங்கணும்னு சொல்லி அந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற அந்த சின்ன கூட்டத்தினர் விடாமல் சங்கிலி ஜெபத்தை துவங்கினாங்க. என்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே எங்களுக்கு வீட்டை தாங்க, சொத்தை தாங்க, அப்படி இதெல்லாம் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்கள் கிராமத்தில் ஒரு என்ன செய்யணும், ஒரு எழுப்புதல் வரணும், வார்த்தை எல்லாருடைய கையில் வரணும், வெளிச்சத்தின் அந்த அனுபவம் எல்லாருக்கிட்டையும் வரணும். கவனிங்க, இரவும் பகலும் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம்
எவ்வளோ நாள் நீடிச்சு தெரியுமா? 1727 வருஷத்தில் துவங்கின ஜெபம் மூவ்மெண்ட் கவனிங்க, அடுத்த 100 வருஷத்துக்கு. அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, அவங்கள பார்த்து அவங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, அவங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணி அந்த மூவ்மெண்ட் என்ன நடந்திருக்கு? சுமார் 100 வருஷத்துக்கு தொடர்ந்து செயின் ப்ரேயர், தொடர்ந்து ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக. ஆனால் கவனிங்க, அவங்களுடைய ஜெபத்தின் சிறப்பு என்ன தெரியுங்களா? அவங்க ஜெபித்துட்டு அந்த 100 வருட காலத்தில் சும்மா உட்காரல, ஜெபம் பண்ணி அவங்க இளைஞர்களை, வாலிப பிள்ளைங்களை வெளியில் அனுப்புனாங்க. நீ ஸ்கூலில் போய் என்ன செய்ய? நீ போய் இயேசுவை பற்றி சொல்லு. நீ வயல் நிலத்தில் வேலை செய்றியா? நீ அங்கே போய் என்ன செய்ய? அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இயேசுவை பற்றி ஒருத்தங்கிட்ட சொல்லு. நீ நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே போறியா? அங்கே போய் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு யாரை பற்றி பேசிக்கிட்டே இரு? இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இரு. கவனிங்க, அடுத்த 100 வருஷத்துக்குள்ள இந்த நிக்கலஸ் என்கிற ஒரு மனிதனால் துவக்கப்பட்ட இந்த ஜெப மூவ்மெண்ட் அப்படியே அந்த கிராமத்தை விட்டு வெளியில் வந்துச்சு, பட்டணத்தை விட்டு வெளியில் வந்துச்சு, தேசத்தை விட்டு வெளியில் வந்துச்சு, ஜெர்மனியை விட்டு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கண்டங்கள் இருக்குதோ அத்தனை கண்டங்களுக்குள்ள போனாங்க ஆட்கள். எத்தனை கண்டங்கள்? உலகத்தில் ஒரு கண்டத்தை விடல, அந்த சின்ன ஹட் அப்படின்ற இடத்துல இருந்து துவங்கின ஒரு ஜெப மூவ்மெண்ட் உலகத்தின் அத்தனை தேசங்கள், அத்தனை கண்டங்களுக்குள்ளாக போய் பரவிச்சு, ஈவன் இந்தியாவுக்கும் வந்துச்சு. அந்த வந்த மூவ்மெண்ட்டுடைய பேர் தான் மொரேவியன் மிஷன். இதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நானும் அநேக தடவை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பிஷப்பும் இதை குறித்து அநேக தடவை சொல்லியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போனவங்க எல்லாம் பெரிய பெரிய படித்த அறிஞர்கள், ஞானிகள் இல்லைங்க. போனவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? சாதாரணமான மக்கள், அழிகிற ஆத்மாவின் மேலே ஒரு பாரப்பட்டு போனவங்க. போன இடத்துல நிறைய மொரேவியன் மிஷினரிங்க செத்துட்டாங்க. அங்கே இருந்த கடின சூழ்நிலைகள், அங்கே இருந்த வியாதி, பசி, பட்டினி, இதனால நிறைய பேர் செத்துட்டாங்க. அந்த மொரேவியன் மிஷன்ஸ் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜனங்களை என்ன செஞ்சாங்க? உலகமெங்கும் அனுப்புனாங்க. அநேக தேசங்களுக்கு, தென் அமெரிக்காவுக்கு, ஆப்பிரிக்கா கண்டங்களுக்குள்ளாகலாம் சுவிசேஷத்தை கொண்டு போனவங்க யாரு? இந்த மொரேவியன் மிஷனரிகள். என் வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பாடணும், ஆண்டவரே ஜெபிக்க கூடி வந்தோம், உம்மை துதிக்க கூடி வந்தோம், உமக்காக ஊழியம் செய்ய கூடி வந்தோம், போவதற்குரிய பலனை தாரும் அப்படின்னு சொல்லி பாடணும். இந்த சத்தியத்தை 300 வருஷத்துக்கு முன்னாடி மொரேவியன் சர்ச் அவங்க இதை கண்டு கொண்டதுனால தான் உலகம் எங்கும் அவங்க ஜெபத்தோடு நிப்பாட்டாம ஊழியர்களையும் மிஷினரிகளையும் என்ன செய்தாங்க? அனுப்புனாங்க. இப்போ நாமளும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், துதிக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். என் ஜெபத்து நேரத்தில் நான் அர்ப்பணிக்கவே இல்லை, துதிக்கவே இல்லைன்னா என் ஜெபத்தில் என்னமோ பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, நான் ஜெபிக்கிற ஜெபம் என்னை ஊழியத்திற்காக, சேவைக்காக, பணிக்காக என்னை பலப்படுத்தணும். இன்னும் என்ன கோலையாகவே வச்சுக்கிட்டு இருக்குன்னா அப்போ நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்னமோ பிரச்சனை. ஜெபம் ஒரு கிறிஸ்தவனை கோலையாக வைக்காது. ஜெபம் it'll strengthen a Christian. It'll never keep somebody lame. மூன்றாவதாக நான் கற்றுக் கொடுத்தேன், ஜெபிக்கிற ஜெபம் செயல்படுகிற ஜெபமாக மாற வேண்டும். நம்மை ஊழியத்திற்காக பிரித்து எடுக்கிற வேலைக்காக நம்மை முன்னோக்கி தள்ள வேண்டும். இப்போ நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெபங்கள் வெறும் வார்த்தைகளா அல்லது என்னுடைய ஜெபங்கள் கீழ்ப்படிதல் உள்ள செயலா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் எல்லாரும் மியூட் பண்ணிட்டு நீங்களே கேட்டுக்காங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம் வெறும் வார்த்தைகளா அல்லது என்னுடைய ஜெபம் கீழ்ப்படிதல் உள்ள செயலா? நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எப்படி ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் அவங்க பர்னபாவை அனுப்புனாங்க, அவங்க பவுலை அனுப்புனாங்க, அவங்க மேலே கையை வச்சாங்க, அவங்கள ஜெபம் பண்ணாங்க, உம்முடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் போனாங்க. இன்னைக்கு நாங்களும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்காத ஒரு சபை, வெறும் பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிற ஒரு சபையால் ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியாது. செயல்படாத ஒரு சபை, இப்படி வெறும் ஆன்லைன் ப்ரேயர்லையும் ஜெப கூட்டங்களையும் வந்து கலந்து கொண்டுக்கிட்டு போகிற சபையால் ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது. ஜெபத்தோட செயல்படுகிற சபையை தான், அந்த சபை யாரு? நீங்களும் நானும் தான். செயல்படும் போது
ஆண்டவர் நம்மை எடுத்து உபயோகப்படுத்துவார். A church that truly prays, surrenders and obeys will experience the power of the Holy Spirit. யாக்கோபு சொல்வதைப் போல நீதிமான் செய்யும் ஊக்கமுள்ள ஜெபத்திற்கு என்ன இருக்குது? மிகுந்த வல்லமை இருக்குது. அதனால் அநேக பலனை காண்பான் என்கிற வசனத்தின் அடிப்படையில், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், பலனை பெற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்களாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த ஜெபத்தின் காரியங்களுக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமையடையும்.